நீ யாரு? மோவாபிய பெண். என்னமோ உத்தமி மாதிரி சுற்றி வர்ற. உங்கள் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி தெரியாதா? நீ என்னன்னா சொல்லப்பா, நான் பிறந்தது மோவாபிய பெண்ணாக இருக்கலாம், ஆனால் நான் அறிந்து கொண்டது ஒரு பரிசுத்த தேவன் அறிஞ்சிருக்கிறேன். என் வாழ்க்கை என் வழி உத்தமமாக இருக்கும்னு என்ன ஒரு உறுதியாக நின்றுருக்கா பாருங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட வழி கிடையாது, அவ்வளவு நெருக்கடி, பண நெருக்கடி. ஆனால் உத்தமமாக இருந்தா பாருங்க, பசி பட்டினில் சாவேனே தவிர பாவம் செஞ்சு என் வாழ்க்கையை சுகபோகமாக வாழணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். என்ன ஒரு உறுதி அவள் வாழ்க்கையில் இருந்திருக்கு பாருங்க. ஆம், விசுவாசம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ரூத்தை போல, they trust God in a new path. கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற அவருடைய பாதைகளிலே நான் வலதுபுறம் இடதுபுறம் பிசகாமல் நடப்பேன்னு சொல்கிறவங்க தான் விசுவாசத்தில் வல்லவர்கள். உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் எப்படி வேணால் நடக்கலாம், மற்ற வாலிபர்கள் எப்படி வேணால் போகலாம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாக வாழ்ந்து உத்தமன் உத்தமி என்று சாட்சி பெறும்படி என் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்துவேன். அல்லேலூயா. போன வாரத்தில் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வைத்திருந்தோம் இல்லையா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வைத்திருந்தோம். அதில் ஒவ்வொரு பிள்ளைங்க ஷேர் பண்ண கதைகள்லாம் கேட்டு எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டேன். நான் எப்படியெல்லாம் இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு நம்ப முடியல என்னால். இதெல்லாம் நம்ம ஊரில் நம்ம கல்லூரிகளில் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. பயமாயிடுச்சு எனக்கு. எந்தவித ஒழுக்கமும் இல்லாத ஒரு ஒழுங்கற்ற ஒரு சமுதாயம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று உருவாயிட்டு இருக்கு அப்படின்றத அன்றைக்கு நான் கண்டுபிடித்தேன். சில பிள்ளைங்க சொன்ன காரியங்கள் ரொம்ப மனதை அசைச்சுது. சில பிள்ளைங்க சொன்னாங்க, அங்கிள் எங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அங்கிள், தே ஆர் ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொன்னாங்க பிள்ளைங்க. இன்னொரு பிள்ளை சொல்கிற, அங்கிள் இந்த பாவங்களெல்லாம் எங்கள் காலேஜில் நார்மலைஸ் ஆகிடுச்சு அங்கிள்னு சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப சகஜம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படி தான் நாங்கள்லாம் வாழ்கிறோம். சில பாய்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அங்கிள் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் எங்கள் கிளாஸ் தான் ட்ரக் அடிக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வாயில் மாத்திரை போட்டு தான் வரான், ட்ரக்கு போட்டு தான் வரான். நாங்கள்லாம் இப்படி இருக்க மாட்டோம் அப்படி இருக்க மாட்டோம்னா எங்களெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கானுங்க. என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அத்தனையும் இன்னைக்கு கல்லூரிகளில் பகிரங்கமாக செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, அங்கிள் இது மாணவர்கள் மட்டும் நினச்சிடாதீங்க, டீச்சர்ஸ் இதில் இன்வால்வ்டாக இருக்காங்க, அதில் உள்ள லெக்சரர்ஸே இதில் இன்வால்வ்டாக இருக்காங்க. ஒரு காலத்தில் லெக்சரர்ஸ்க்கு பிள்ளைங்க பயப்படுவாங்க. இப்போ லெக்சரர் கடந்து போகும்போது சொல்கிறாரு, ஏய் மாட்டிக்காமல் பார்த்துக்கோ சொல்லிட்டு போகிறாரு அவர், அப்படியே மாட்டிக்காமல் பார்த்துக்கோ. எப்படி இருக்கு? அவ்வளோ பயமாயிடுச்சுங்க. அந்த கதைகள்லாம் கேட்டு பயமாயிடுச்சு. அதில் ஒரு பையன் சொல்லுகிறான், அங்கிள் நாங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கோம், எங்கள் பின்னால் ஒரு காரியத்தை அவனு செய்கிறாங்க, அந்த சத்தத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்கள், எங்களுக்கு அந்த சத்தம் காதில் கேட்குது, அது எங்களை கரைப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இன்னைக்குள்ள உலகம். இன்றைக்கு மாத்திரம் இல்லை, அன்றைக்கு அப்படி தான். வந்தது வேலைக்கு, ஆனால் போவா சொல்கிறான், நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஐஸ்வர்யவான்னு கொஞ்சம் பேர், தரித்திரன்னு பார்க்காம வாலிபர்கள் பின்ன சுற்றுற ஒரு கூட்டத்தை ஒன்று பார்த்துட்ருக்கேன். அவர்கள் நடுவில் நீ ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்து நீ உத்தமமாக இருக்கிறம்மா, நீனு யூ ஆர் க்ளீன், யூ ஆர் அ குட் கேர்ள். என்ன ஒரு சாட்சிங்க அது. யோசிப்பில் டிஃப்ரென்ஷியேட் பாருங்கள் அந்த பொண்ணை. நம்ம வாழ்க்கை எப்படி நிற்கணும்? விசுவாசின்னு சொல்கிறது பெயரளவில் இல்லை, மை லைஃப். என்னை மக்கள் பார்க்குறாங்க. நான் நினைக்கிறேன் அன்றைக்கு அந்த வயலில் வேலை செய்த மற்ற வாலிபர்கள் ரூத்தையும் பாவத்துக்கு இழுத்துருப்பாங்க, ஆனால் அவன் நிற்கிறா தைரியமாக. அதெல்லாம் நான் வரமாட்டேன், யார் பின்னாலையும் போக மாட்டேன், இந்த பொறுக்கின தானியத்தை வச்சு நான் சாப்பிட வேண்டிய அவ்வளவு இழிவான ஒரு நிலை வந்தால் கூட பாவத்திற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இணங்க மாட்டேன். நின்னா பாருங்க முதுகெலும்போட கர்த்தர் பார்த்தாரு, இந்த நிலத்துக்கே உன்னை எஜமாட்டியா நான் மாத்திரம் பாரு. ஹல்லேலூயா.
கர்த்தர் அவ்வளோ பெரியவர். நாம் உறுதியாக நிற்கும்போது கர்த்தர் நம்முடைய தலையை நிச்சயமாக ஒரு நாள் உயர்த்துவார். ஆனால் இந்த சோதனை காலம் ஒன்று இருக்குது. அடிக்கடி நினைக்கிற இந்த யோசேப்பின் வாழ்க்கையை யோசிக்கும் போது, அந்த யோசேப்பு தனி ஆளாங்க. ஒரு அந்நிய தேசத்தில் எபிரேயன், வஸ்திரத்தை உருவிட்டாங்க அந்த அம்மா, ஓடுறாங்க தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. கர்த்தர் பார்த்தார், இந்த அளவுக்கு எனக்காக நீ பயந்து வாழ்றியா? என்ன செய்தார் தெரியுமா? திருப்பி அந்த வேலையை அவனுக்கு கொடுக்கல. போர்த்திபாரின் வீட்டுக்கு அவன் திருப்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் வீட்டுக்கே எஜமானாக மாற்றும்படி கர்த்தர் அவனை பார்வோன் பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வச்சார். நான் நிச்சயமாக நம்புகிறேன், ஒரு நாள் போர்த்திபார் மனைவி வந்து இவன்கிட்ட தானியம் வாங்கியிருப்பாங்க. கர்த்தர் உயர்த்திருப்பாரா இல்லையா? நிச்சயமாக உயர்த்துவாருங்க. நாம் கர்த்தருக்காக நம்ம நிற்கும்போது நம்முடைய முகத்தை கர்த்தர் வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கவே விட மாட்டார். ஹல்லேலூயா. நாம் அப்படி நிற்கணும், ஆண்டவருக்காக நிற்கணும். இதே சூழ்நிலை தான் மோசேக்கு வந்தது. பார்வோனினுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்தான். எபிரேயர் 11:25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு என்ன செய்தான்? துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவன் ஒரு வாலிபனாக அந்த எகிப்தின் அரண்மனையில் அவன் வளர்ந்த காலத்தில் பாவம் அவனுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. பிரஜையே பாவம் செய்யும் போது பிரதானி சும்மா இருப்பாரா? பட்டத்து இளவரசருக்கு ஏதாவது தடங்கள் இருக்குமா? இல்லை, எல்லாம் அவைலபிள். என்ன வேணால் அனுபவிக்கலாம், உலகத்தை அனுபவிக்கலாம். ராஜான்னு ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இவன் என்றைக்கு நான் தேவ ஜனத்தில் எனக்கு பங்கு இருக்குது, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு என்னை கண்டுபிடிச்சானோ, இந்த பாவ சந்தோஷம், அநித்தியமான சந்தோஷங்கள் வேண்டாம் என்று உதறி தள்ளி வெளியே வந்தான். அது விளைவென்ன? கொஞ்ச நாள் வனாந்திர வாசம் இருக்க வேண்டியதான் இருந்தது. கொஞ்சம் வருஷங்கள் ஆடு மேய்க்க வேண்டி இருந்துச்சு. ஆனால் யாருமே அவனுடைய பேரை ஞாபகம் வைக்காட்டியும் அந்த வனாந்திரத்தில் அவனை தேடி வந்து அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு அந்த பார்வோன் அரண்மனையே அலறும்படி ஆண்டவர் யாரை மாற்றினார்? மோசேயை தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த அரண்மனையில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, இது தேவனுடைய விரலுங்க, இது தேவனுடைய விரல். சாதாரண நாள் நினைக்காதீங்க, அவன் தேவனுடைய விரல். பார்வோனையும் பயந்துட்டான். ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்களும் உங்கள் ஜனங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடுங்கப்பான்னு சொல்லி துரத்தி விட்டான். அந்த வல்லமையை தேவன் எப்படி மோசையின் மூலமாய் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, ஒரு காலம் நின்னாங்க அதே அரண்மனையில், எனக்கு இது வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்தான். நான் நிச்சயமாய் தாழ்மையாக சொல்கிறேன், உங்கள் கல்லூரிகளில், உங்கள் வேலை ஸ்தலங்களில், உலகம் முழுவதும் ஒரு வழியில் போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் மட்டும் சாதாரண இடம் நினச்சிட்ருக்கீங்களா? இன்றைக்கி ஆஃபீஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி எதுக்கு? குடிக்கிறதுக்கு. ஐடி கம்பெனிஸில் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. என்ன வேணால் குடிச்சிட்டு ஆடு, டிஸ்கோ மியூசிக்கை போட்டு, டிஜேயை கொண்டு லைட்ஸை போட்டு ஆடு, இஷ்டத்துக்கு ஆடு, யார் வேணாவோடன்னு சேர்ந்து ஆடு. இது நீ கல்ச்சர். இன்னைக்கு உலகம் அந்த பாவத்தை வெளியரங்கமாக செய்யுது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆண் பெண் என்ற உறவெல்லாம் இப்போ தாண்டி படு கேவலமாக உலகம் போயிட்டுருக்கு. வெளியரங்கமாக செய்கிறாங்க தவறுகளை. இப்போ யாரும் மறைச்செல்லாம் செய்கிறது கிடையாது, வெளியரங்கமாக செய்கிறாங்க. அந்த ஃபோட்டோ போட்டு ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவள் என்று பெண்கள் தைரியமாக செய்கிறாங்க. நீங்கள் டாஸ்மாக் கடையில் லைனில் நின்று பெண்கள் என்ன பண்ணுறாங்க? குடி வாங்குறாங்கங்க. கல்லூரி பிள்ளைங்க வாங்கிட்டு போகிறாங்க, கேட்டால் பார்ட்டின்றாங்க. இன்றைக்கி அவ்வளவு கொஞ்சம் கூட ஒரு வரையறை அப்படின்னே இல்லாமல் பாவம் தண்ணீரை போல குடிக்கப்படுது எல்லாரும். இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சொசைட்டி கிரியேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி குற்றம் செய்யாதவனை பரிகசிக்கிற ஒரு காலம் வந்துருச்சு. இது கூட உனக்கு தெரியாதா? இது கூட உனக்கு செய்ய முடியாதா? இதை கூட நீ வரமாட்டியா? இது என்ன இது அப்படின்னு சிரிக்கிற காலம் வந்துருச்சு. இப்போ இதுக்கு நடுவில் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரூத்தை போல நிற்கணும். அல்லேலூயா. எத்தனை வாலிபம் வேணா ஓடு, என்னன்னா பண்ணு, நான் உத்தமனாக இருப்பேன். அல்லேலூயா. நான் சன்மார்க்கமாக நிற்பேன், கர்த்தருக்கா ஒழுக்கமாக வாழுவேன். இல்லையா? சில பிள்ளைங்க சொன்ன காரியங்கள்லாம் மனதை பயமுறுத்தினது. அவங்க சொல்கிறாங்க, சில தவறுகளை செய்யலை அப்படின்னா அவருடைய மதிப்பெண்கள் குறைப்பேன்னு சொல்லி மிரட்டுறாங்களாம். மதிப்பெண்ணும் கொடுக்க வேணாம், அவன் பட்டமும் வேணாம், அவன் வேலையும் வேணாம்.
நான் ஆண்டவருக்காக உத்தமமாக வாழ விரும்புகிறேன் அப்படி நின்று பாருங்க, கர்த்தர் உயர்த்துறாரா இல்லையா பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வேத வசனம் பொய் சொல்லவே சொல்லாது. எந்த இடத்துல இந்த ரூத் உத்தமமாய் தன்னை பாதுகாத்து நிறுத்தினாள், அதே வாலிபருக்கு முன்பாக எஜமாட்டியாய் கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை எஜமானாய் கர்த்தர் உயர்த்தினார். மோசேயை தலைவனாக கர்த்தர் மாற்றினார். இதற்கு ஒரு போராட்டம் இருக்கு, இதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். சில தடவை சில ஜனத்தை விட்டு பிரிஞ்சு வரணும், சில இடத்தை விட்டு பிரிஞ்சு வரணும், சில செயல்களை விட்டு பிரிஞ்சு நிற்கணும். இதை பிரிஞ்சு வராமல் நான் விசுவாசத்தில் இருக்கேன்னு சொல்கிறது ஒரு மாய்மாலம். நான் கர்த்தருக்காக எழுந்து நிற்க வேண்டிய ஒரு காலம் இருக்க தான் செய்யுது. இந்த நாட்கள் எந்த காலத்திலையும் போல இல்லாத அளவில் ஒரு சந்ததி வஞ்சிக்கப்படுகிறது, ஏமாற்றப்படுகிறது. ஃபேஷன் என்று, மாடர்னிட்டின்னு சொல்லி, கான்டெம்பரரி சொல்லி, நியூ கல்ச்சர்னு சொல்லி பாவத்தை எவ்வளவு அழகாக பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்க முடியும்னு பிசாசு அறிந்து வைத்திருக்கிறான். அதுக்கு நடுவில் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்பேன் என்று சொல்லி நிற்கிறவங்க வேணும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை அந்த வீடியோவில் கூட சொன்னான், எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னமோ என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இப்படி போட்டு வா, அப்படி ட்ரெஸ்ஸு போட்டு வா, இப்படி வா, அந்த ஃபேஷனில் வா, இதை பண்ணு. நான் அதை ஒத்துக்கிறதே கிடையாது. நான் என் டிசிப்ளின் தான் எனக்கு நம்பர் 1. நீ என்னை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காமல் போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக நிற்பேன். அப்படி நிற்கிற பிள்ளைங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை சொன்னா பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை. அப்போவுமே நான் அப்ரிஷியேட் பண்ணேன். உலகம் முழுவதும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணாலும் நீ முடியாதுன்னு சொல்லிட்டா, உன்னை மிஞ்சி யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ நில்லு, நீ நில்லு, கர்த்தருக்கா நில்லு. என்ன பண்ணிட முடியும்? நீ இப்படி தான் வருவேன், இப்படி தான் என் வாழ்க்கை, இதை செய்ய மாட்டேன், நான் உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தருக்கா நிற்கும் போது கர்த்தர் நம்மோடு நிற்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். பாவம் செஞ்சு மேலே வர வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை, இல்லையா? உத்தமமான வழியில் நடக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அந்த உயர்வு நம்மளை சிங்கத்தை போல நிற்க வைக்கும். உலகத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் 3 வருஷம் நம்மோடு படிக்க போகிற, 4 வருஷம் படிக்க போகிற ஃப்ரெண்டை பார்த்து அலறோம், பயப்படுறோம். அவன் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு எங்கே இருப்பான் நமக்கு தெரியாது. நம்மளெல்லாம் பரிகாசம் பண்ணுற பிள்ளைங்களாம் நாளைக்கு எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. அவங்ககிட்ட உன்னுடைய வருங்காலம் இல்லை, உன் வருங்காலம் கர்த்தர்ட்ட இருக்கு. ஹல்லேலூயா. உன்னை பூமியின் கடையாந்தரங்களையும் கொண்டு போய் உன்னை உயர்த்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். இந்த அற்ப மனுஷரெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, அவனுடைய பரிகாசங்களை பார்த்து பயப்படாதீங்க. இந்த பகுதியில் நான் கல்லூரி படிக்கிற காலங்களில் பரிகாசத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். என்னை என்னென்ன பேர் சொல்லி நாங்களும் ஒரு 3 ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறதும், கர்த்தரை தேடுறதும், நாங்கள் கர்த்தருடைய பிரியமான காரியங்களை செய்கிறத பார்த்து எவ்வளவோ பரிகாசம் வந்திருக்கு. ஆனால் கர்த்தர் எங்களை ஒரு நாளும் கீழே தாழ்த்தவே இல்லை. கர்த்தர் எங்களை இன்றைக்கி மேன்மைப்படுத்தான் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பரிகாசமாக எந்த வார்த்தையை சொன்னானோ இன்றைக்கு அது என்னுடைய தகுதியாகவே மாறிடுச்சு. அதான் அன்றைக்கி என்ன எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாதருங்க வந்திருக்காருண்ணான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உண்மையாகவே ஃபாதர் ஆகிட்டேன் நான், இல்லையா? அன்னைக்கு கிண்டலாக சொன்னான், அன்னைக்கு உண்மையாகவே கர்த்தர் ஊழியக்காரனாக மாற்றிட்டார். நீங்கள் அவங்கள பார்த்து, அவங்க பரிகாசத்தை பார்த்தாலும் மிரண்டுறாதீங்க, பயந்துடாதீங்க. ஐயோ, என்னை உங்கள் டீம்லேருந்து ஒதுக்கிட்டாங்க, என்னை கீழே தள்ளிட்டாங்க, என்னை பரிகாசம் பண்ணிட்டாங்க, என்னை கிண்டல் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு புனைப்பெயர் கொடுத்துட்டாங்க, என்னை ஓரம் கட்டிட்டாங்க. என்னன்னா நீ கட்டிட்டு போ, என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த மோவாப் தேசத்தில் வந்த பொண்ணுக்கு இவ்வளோ உறுதி இருக்கும்னா கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண பிள்ளைங்களுக்கு எவ்வளோ உறுதி இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை உறுதி போடணும். அதான் நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். என்ன ஒரு தைரியம் அவளுக்கு இருந்தது. ஒரு அந்நிய நாட்டில் அந்நிய மக்கள் முன்பாக தன்னுடைய பரிதாப பின்னணியின் நடுவில் கூட கர்த்தருக்காக ஷைன் பண்ணா பாருங்க. நீ உத்தமி என்று ஒரு யூத மனுஷன் சாட்சி சொல்கிற மாதிரி அவள் வாழ்க்கை இருந்திருக்கு. பார்த்தீங்களா? பிரகாசமாக இருந்திருக்கு பாருங்க. கடைசியில் பாருங்க, அத்தனை பேர் வயலில் வேலை செஞ்சாலும் இந்த போவாஸ் மீட்டு கொள்ளணும்னு நினச்சது யாரை தான்? ஒரு மோவாபிய பெண்ணை மீட்டு கொள்ளணும்னு நினச்சிருக்கான் பாருங்க. அது யாருடைய தயவுனா கர்த்தருடைய தயவு. ஹல்லேலூயா. உத்தமனா இருங்க, வாழ்க்கையை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்க. எங்கே போகலாம் நீங்கள்?
சில பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி குறுக்கு வழியில் போய் தான் மேலே வரணும்னு. அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர், நம்மை உயர்ந்த இடங்கள் அமர பண்ணுகிறவர். ஆமீன். நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நீ மேலே போக முடியும். தேவையே கிடையாது. அப்படி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணி மேலே வர வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவன் என்று ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, சடுதியிலே நாசம் அடைவான் இருக்கு. அந்த மாதிரிலாம் நம்ம தீவிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சக்ஸஸ் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்கச்சக்கமான கையில் பணம், பெரிய பட்டம், பதவி, பொருள் எல்லாம் சேர்த்துட்டா வெற்றின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வெற்றி இல்லை. எதுவுமே இல்லாமல் இருந்து நம்ம மனசாட்சி சுத்தமாக இருக்கு பாருங்க, அதான் வெற்றி. அதாங்க வெற்றி. இன்னைக்கு உலகம் வெற்றியை வேற மாதிரி, சக்ஸஸ்ன்றதுக்கு டெஃபினிஷனை மாற்றி சொல்லுது. சக்ஸஸ்னால் உனக்கு என்ன இருக்கணும்? நிறைய பணம் இருக்கணும், உலகத்தில் கண்ணில் பார்க்குற எல்லா பொருளும் உங்கள் வீட்டில் இருக்கணும், எல்லா வசதிகள் இருக்கணும், பெரிய பேர் புகழ் இருக்கணும், அதான் சக்ஸஸ்ன்னு சொல்லுது. தட்ஸ் நாட் சக்ஸஸ். இவை எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் சுத்தம் இல்லைன்னா அது என்ன சக்ஸஸ்? இவைகள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தும் என் மனசாட்சி என்னை வாதிக்காமல் சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் அவன்தாங்க உண்மையான வெற்றி உள்ளவன். ராத்திரி படுக்க போகும்போது நிம்மதியாக படுக்க போகிறான், மனசாட்சி வாதிக்காமல் படுக்க போகிறான். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். ஆமீன் சொல்லுங்க. அந்த ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. we need that faith. அந்த ரூத்துக்குள்ள அந்த விசுவாசம் இருந்து கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். எந்த மனுஷனுடைய தயவுக்கு நான் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தயவுகளை என் உத்தமத்திற்காகவே தருவார். என் உத்தமத்தை நான் ரூபகாரப்படுத்தும் போது கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் வாசிக்கிறோம் ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். எத்தனை பேருக்கு நிறைவான பலன் வேணும்? அப்போ ரூத்தை கொஞ்சம் நம்ம நோக்கி பார்க்கணும்ல. அவளை பார்க்கும்போது அவள் விசுவாசத்தில் 3 காரியம் செய்தா பாருங்க. என் தேவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் காண்பித்த இடத்துக்கு தைரியமாக போனான். எந்த இடம் அவளை பயமுறுத்தலை. கர்த்தர் நம்மோடு இருப்பார்னா எந்த இடத்த பார்த்தும் பயப்பட மாட்டோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் கூட பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் ஏன் பயப்படணும்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். 2வது, எந்த மனுஷனுக்காகவும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதன் என்னை விட்டு பிரிந்து போன கர்த்தர் என்னோடு இருந்து என்னை நடத்துவார். 3வது, எதுக்கு விசுவாசிக்கணும்? உத்தமமாக நான் இருக்கும்போதே கர்த்தர் எனக்கு பரிசளிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானா நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு கர்த்தர் துணை, கண்கள் அவன் மேல் வைத்து காத்திடுவார். இல்லையா? நம்முடைய தேவன் நல்லவர். ஆமேன்.